எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? இந்த குரோட்டன்ஸ் நெறைய வளர்ந்துருந்துச்சு. இது எதுக்குன்னே தெரில. பூவும் பூக்காது, காயும் காய்க்காது. வேஸ்ட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்கங்க பசலைக்கீரைய நட்டு வச்சிருந்தேன். ஒரு சின்ன சின்ன குச்சி தான் வச்சிருந்தேன். அது சூப்பரா தழைச்சு வளர்ந்துருந்துச்சு. பார்க்கவே அழகா இருந்தது. எல்லாரும் பறிச்சுட்டு போவாங்க. ஆனா நான் மட்டும் வீட்ல சமைக்க மாட்டேன். சரி இன்னைக்கு நம்ம வீட்ல சமைக்கலான்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு இருக்கேன். இந்த பூவ பார்த்தா ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. கலர் செம்மையா இருக்கு. நான் பறிச்சு ஒரு பாத்திரம் நெறைய வந்துச்சு. ஆனா அது சமைச்சு எடுத்தா கொஞ்சம் தான் வரும். இது தண்ணி சத்து அதிகமா இருக்கு. ரொம்ப டீஹைட்ரேட் ஆச்சுன்னா இந்த சமைச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. இது ஈஸியா கிடைக்கிறதுனால இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் யாருக்கும் தெரியாதனால சமைக்கிறதில்ல. நானும் அப்படிதான் எப்பயாவது தான் சமைக்கிறது. ரத்தம் இல்ல ரத்தம் இல்லன்னு புலம்பிட்டு அங்கேயும் இங்கேயும் சோறொட்டிக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஆனா இது சாப்பிட்டா புதுசா ரத்தம் ஊறுமா? அது யாருக்கும் தெரியல. இன்னைக்கு தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால இது செய்யலான்னு சொல்லிட்டு நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துட்டேன். எப்போவுமே கீரை செய்யும்போது ஃபஸ்ட்டே உப்பு சேர்க்கக்கூடாது. கீரை பார்க்குறதுக்கு அதிகமாக இருக்கும். சமைச்சு முடித்ததுக்கப்புறம் கொஞ்சமாயிரும். அப்போ நம்ம முன்னாடியே உப்பு சேர்த்தோம்னா உப்பு கரிக்க ஆரம்பிச்சிரும். கடைசியாக செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரில் கீரையை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 5 பல்லு பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரில் ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இது ஏர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பராக வெந்திருக்கும். எல்லாத்தையும் மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு சீக்ரெட் டிப்ஸு சொல்கிறேன். இதில் ஒரு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நெய்யும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடரும் இதில் சேர்த்துட்டு நீங்கள் கலந்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு கூட சேர்த்திங்கன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வதக்கி இது கூட சேர்த்துக்கலாம். கீரையில் சேர்த்து கடைஞ்சி விட்டுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வறுவல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி பூண்டு குழம்பு செஞ்சேன்னா அது கூட சைடிஷாக வச்சு சாப்பிட்ற சூப்பராக இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு பொரியல் செஞ்சுருக்கேன் வித்தியாசமாக காய்கறி பருப்பெல்லாம் போட்டு. இந்த பொரியல் ரெசிபி வேணும்னா ஷார்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள்.